ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பில்டிங் ஏதாவது ஒன்று கட்ட ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அந்த பில்டிங் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பிளானிங்ஸ்லாம் தேவைப்படும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2D ஃப்ளோர் பிளான் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா எலிவேஷன் இருக்குது. எலிவேஷன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன், இந்த கம்பி வரைபடம்னு சொல்லக்கூடியது இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட் எஸ்டிமேஷன், நம்ம தயார் பண்ணுற இந்த பில்டிங் பிளான் வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காஸ்ட் எஸ்டிமேஷன் இருக்குது. நம்ம இது எல்லாமே சேர்த்து இந்த பிளானிங் சொன்ன பாருங்கள், இந்த பிளானிங் தயாரிக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ செலவாகும் அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவலும் உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ண மட்டும் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு பில்டிங் ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம்னா அந்த பில்டிங்க்கு நம்ம தேவையான பிளானிங் எல்லாமே நம்ம ப்ரீ பிளானாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம இந்த பில்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து எப்படி இருந்தால் ஸ்மூத்தாக ஒர்க் போயிட்டே இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் பிளான் சொன்ன பாருங்கள், அந்த பில்டிங் பிளானில் நம்ம என்னென்னலாம் ரெடி பண்ண ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2D ஃப்ளோர் பிளான் சொல்லுவாங்க. இந்த 2D ஃப்ளோர் பிளான் வந்து நம்ம எதுக்காக ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் வந்து எந்தெந்த ஆள் எந்தெந்த பொசிஷனில் கரெக்டாக எப்படி வருது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷன் சொல்லுவாங்க. சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆள் வந்து ஒரு 16x16 இருக்குது. ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10x16 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பெட்ரூம் இருக்குது பாருங்கள், அது ஒரு 10x11 இருக்குது. ஒரு பூஜை ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4x4 இருக்குது. ஒரு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4x6 இருக்குது. ஒரு டைனிங் கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரு 10x8 10x8 இந்த ரேஞ்சில் இருக்குது. இது எல்லாமே நம்ம வந்து எதில் வந்து நம்ம அவங்களுக்கு தெளிவாக காட்டுவோம் பார்த்திங்கன்னா அந்த 2D ஃப்ளோர் பிளான் தான் காட்டுவோம். அந்த 2D ஃப்ளோர் பிளான் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு வந்து நார்மலாக இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டில் என்ன ப்ரைஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 ரூபாயிலேருந்து 5 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2D ஃப்ளோர் பிளான் வந்து ரெடி பண்ணுறதுக்கு மட்டும். நம்ம இந்த ஃப்ளோர் பிளான்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் அடுத்த பிளான் எது ரெடி பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த எலிவேஷன் சொல்லுவாங்க. இந்த எலிவேஷனுக்கு வந்து நம்ம ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்னா, ஒரு சிலர்லாம் என்னன்னா அவங்க ஒன்றுமே வந்து என்ன இந்த ஆன்லைன் நெட்லேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது எடுத்துக்கிட்டாங்களோ ஓகே, அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா ஓகே. ஒரு சிலர்லாம் வந்து என்னன்னா அந்த ஒர்க்கில் வந்து கரெக்டாக எங்கே டைமென்ஷன் எங்கே மெஷர்மெண்ட்டு எந்த இடத்துல அந்த டிசைன் வரணும் அதை பற்றி அவங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் தெரியாது. அந்த மெஷர்மெண்ட்ஸ்க்கு வரணும் நம்ம வந்து அந்த எலிவேஷனுக்கு அங்கேயும் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அந்த எலிவேஷன்லேயே வந்து அவங்க எப்படிலாம் டிசைன் பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் யாராவது வீடியோ ரேஞ்சில் கேட்டிருந்தாங்கன்னா இது ஒரு 1 மினிட் இல்லை 3 மினிட்ல வந்து வீடியோ ரேஞ்சிலேயே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லை இந்த 3D வியூன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த 3D வியூலேயும் அவங்க வந்து வீடியோவில் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் இல்லைன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரண்ட் வியூ மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு டாப் வியூ, ரைட் சைடு வியூ, லெஃப்ட் சைடு வியூ, எனக்கு 4 சைடுமே எனக்கு வியூஸ் இருக்கணும். கரெக்டாக பார்த்தா எலிவேஷன் எனக்கு 4 சைடுமே எப்படி இருக்குன்னு தெளிவாக தெரியணும் அப்படின்னு தேவைன்னா அதுக்கேற்ற மாரி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த எலிவேஷன் வந்து நார்மலாக எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, சப்போஸ் வீடியோ கடி அவங்க ரெடி பண்ணாங்கன்னா 3000 4000 வரையும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது 2 பிளான் ரெடி பண்ணதுக்கப்புறம் என்ன ரெடி பண்ணால் ஸ்ட்ரக்சரல் டிராயிங். ஏன் நம்ம வந்து இந்த 2 பிளான் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் நம்ம சொல்கிறோம்னா, இந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கில் வந்து என்னென்னா நம்ம அந்த பில்டிங்கோட ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக எடுத்திங்கன்னா அந்த பில்டிங்கோட லோடு எல்லாமே கரெக்டாக எந்த இடத்துல ப்ராப்பராக வந்து ஆக்ட் ஆகுது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலம் போடுறோம், அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளிந்த் பீம் போடுறோம், அதுக்கடுத்தா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில் ஸ்லாப் போடுறோம், லிண்டல் போடுறோம், ரூஃபில் வந்து பீம் போடுறோம், நம்ம கன்சில்டு பீம்னா கன்சில்டு பீம் போடுறோம், 1 வே ஸ்லாப்னா போடுறோம், அப்படி இல்லைன்னா 2 வே ஸ்லாப்னா போடுறோம். ஹிடன் பீம்லாம் எங்கெங்கே வருது, சங்கன் ஸ்லாப் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் டாய்லெட் ஓப்பன் வருது அந்த இடத்துல எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணணும். இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறது வந்து எதுனா இந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங் மட்டும் தான். இந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங் நம்ம ஏன் இந்த எலிவேஷன் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை ரெடி பண்ண சொல்கிறோம்னா, எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலான எலிவேஷனாக இருந்தால் ஓகே. ஒன்றும் ஒரு சிலர்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே மேலே பெர்கோலோஸ் அந்த டிசைனு இப்படிலாம் வச்சுருப்பாங்க. இப்படிலாம் வச்சுட்டு இருக்கப்போ என்னென்னா நம்ம அந்த எலிவேஷன் வந்து எவ்வளோ லோட் ஆக்ட் ஆகுது அதையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கில் ரெடி பண்ணணுமே. அதுக்கோசரம் நம்ம ப்ராப்பராக வந்து என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கை நம்ம வந்து அணுகு. இந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வந்து எவ்வளோ காஸ்ட் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5 ரூபாலேருந்து 7 ரூபா வரையும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. இது வந்து நார்மலாக இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து ஒவ்வொரு இடத்த பொறுத்து வந்து அது வந்து வேரியேஷனாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம காஸ்ட் எஸ்டிமேஷன். சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, நம்ம ஒரு பில்டிங் கட்ட ஆரம்பிக்க போகிறோன்னா அந்த பில்டிங் வந்து எவ்வளோ தான் செலவாகும் அதை வந்து நம்ம சின்னதாக ஒரு காஸ்ட் எஸ்டிமேஷன் அப்படின்னு போட்டு அதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஒரு பட்ஜெட் ஒரு 20 lakhs இல்லைனா 25 lakhs இல்லைனா ஒரு 30 lakhs வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சில் வந்து நம்ம அந்த பில்டிங் கட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே ப்ரீ பிளானாக ஒரு காஸ்ட் எஸ்டிமேஷன் வந்து போட்டுக்கலாம். அந்த காஸ்ட் எஸ்டிமேஷனில் வந்து அவங்க வந்து A to Z எல்லாமே தெளிவாக சொல்லிடுவாங்க. இதுக்கு இவ்வளோ செலவாகும், இதுக்கு இவ்வளோ செலவாகும்.
வுட் வச்சோம்னா நம்ம மெயின் டோர் வச்சோம்னா தீக்கில் வச்சோம்னா அதுக்கு இவ்வளோ செலவாகும், சப்போஸ் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு வந்து இவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக அந்த பில்டிங்கில் என்னென்ன செலவாகுமோ அது எல்லாமே நம்ம காஸ்ட் எஸ்டிமேஷனில் சிம்பிளாக போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு எவ்வளோ சர்வீஸ் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஒரு ₹2 5 வரைக்கும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹2 ₹5 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து என்னன்னா நார்மலாக இன்றைக்கி ரேஞ்சில் போயிட்டு இருக்குது. சப்போஸ் அது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து மாறும். சப்போஸ் சென்னையில் ஒரு ப்ரைஸில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது கண்டிப்பாக அங்கே ஒரு வேரியேஷன் இருக்கும். சப்போஸ் கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு ப்ரைஸில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்கே வந்து வேரியேஷன் வரும். சப்போஸ் மதுரை வேறு எங்கேயா திருச்சி இங்கே எங்கேயாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அங்கேயும் கண்டிப்பாக வந்து என்னென்னா அந்த ப்ரைஸ் வந்து வேரியேஷன் வரும். சப்போஸ் தர்மபுரியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து என்னென்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா இடத்த பொறுத்து வந்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு பில்டிங் பிளான் நம்ம தயாரிக்கணும்னா அந்த தயாரிக்கிறது வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ நான் சொன்ன தகவலை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இந்த எல்லா பிளானுமே ரெடி பண்ணதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு இன்ஜினியர்கிட்ட எடுத்துகிட்டு போய் இந்த ஃப்ளோர் பிளான் இப்போ நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த பிளானை எல்லாமே எடுத்துகிட்டு போய் நீங்கள் அவர்கிட்ட கொடுத்து அப்ரோச் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் டேரெக்டாக அந்த இன்ஜினியர்கிட்டே போயிட்டு நாங்கள் வந்து இல்லை சார் இப்போ சப்போஸ் ஒரு புது வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறோம், எங்களுக்கு வந்து இந்த பிளான்ஸில் ரெடி பண்ணி கொடுங்க, ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட தெளிவாக சொன்னீங்கன்னா அவரே வந்து ப்ராப்பராக எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. நாம் வந்து தர்மபுரியில் கேஎம் பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிட்டுருக்கோம். உங்களுக்கு ஏதாவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டிராயிங், எலிவேஷன், ஆன்சைட் விசிட், கன்சல்டேஷன் ஏதாவது தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் என்னுடைய நம்பர் இருக்கும், அது மூலியம் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொரீஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.